So good evening, students. Today we will see the current affairs analysis dated from 5th November to 11th. 11th November. So first article we will discuss from the adoption gap report. So adoption gap report, it was released by United Nations Environment Program. So mostly annual program, annual flagship report. So released by UNEP. So எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ அந்த மீட்டிங்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி இதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ வி ஹவ் ரீசன்ட்லி சீன் தி எஸ்டிமேஷன் கேப் ரிப்போர்ட். அதே மாதிரி இந்த ரிப்போர்ட்டும் வந்து நமக்கு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்ட்லி தே வில் ரிலீஸ் பிஃபோர் தி யூஎன்எஃப்சிசியோட ஆனுவல் மீட்டிங், தட் இஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் மீட்டிங் முன்னாடி இதை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ வில் டிஸ்கஸ். ஓகே, ஸோ இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ திஸ் ரிப்போர்ட் யூஎன்எஃப்சிசி மீட்டிங் முன்னாடி கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எதன் பேசிஸில் எடுக்கப்படுதுன்னா அடாப்ஷன் கேப் ஸோ அடாப்ஷன் கேப் அப்படின்றது அடாப்ஷன் காஸ்ட் minus financing. So listen here. So adoption cost அப்படின்றது the plan made to implement the adoption measures. For example, இந்தியா பொறுத்தவரை adoption measures எடுத்துக்கிட்டிங்கன்னா we are planning for solar energy, renewable category. அது மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் தான் ஸ்கீம்ஸ் கேட்டகரியில் அடாப்ஷன்ஸ். ஸோ பிளான், ப்ரிப்பேர் ஃபார் தட். அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் கேட்டகரி. ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் கேட்டகரி அப்புறம் ஃபெசிலிட்டேட்டிங். ஸோ இந்த கேட்டகரி தட் இஸ் அடாப்ஷன் காஸ்ட். ஸோ இதுக்கு தேவையான செலவு. ஸோ இந்தியா பொறுத்தவரைக்கும் குளோபல் கிளைமேட் சேஞ்ச் கண்ட்ரோலுக்கு க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன் கண்ட்ரோல் பண்ணுறது வி நீட் டு இமீடியட்லி ஸ்டாப் தி கோல் பவர் பிளான்ஸ். அப்போ கோல் பவர் பிளான்ஸை உடனே ஸ்டாப் பண்ணுறதுக்கான அடாப்ஷன் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டாச்சுன்னா கிடையாது. ஸோ வி நீட் டு ஹாவ் மோர் அண்ட் மோர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் தோஸ். ஸோ வி நீட் டு ப்ரிப்பேர் ஃபார் தேட் பிளான், அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன், அப்புறம் ஃபெசிலிட்டேட்டிங். ஸோ இது அடாப்ஷன் காஸ்ட். இதுக்கு வந்து அடாப்ஷன் ஃபினான்சிங் வந்து கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கிடையாது, நம்மவும் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கணும். லைக் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஹேவ் டு ஃபண்ட் டு தி டெவலப்பிங் கண்ட்ரீஸ். ஸோ திஸ் ஃபண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் ரெடியூசிங் தி மிட்டிகேஷன். இல்லைனா ரெடியூசிங் த மிட்டிகேஷன் எஃபர்ட்டை கொண்டு போகிறதுக்காக. ஸோ வி நீட் டு டேக் மோர் மிட்டிகேஷன் ஒர்க் டு ஸ்டாப் குளோபல் கிளைமேட் சேஞ்ச். ஸோ அதை தடுக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃபண்டு. ஸோ இந்த ஃபண்டு வந்து ஃப்ளோ வந்து கம்மியாகும்போது த கேப் வில் இன்க்ரீஸ். ஸோ அடாப்ஷன் கேப் அப்படின்றது காஸ்ட்டுக்கும் ஃபினான்சிங்கும். நம்ம போடக்கூடிய பிளான் இட் இஸ் 1000 crore வச்சுக்கோங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து, டெவலப்டு கண்ட்ரீஸ்லேருந்து நமக்கு வரக்கூடிய ஃபண்ட் இட்ஸ் 1 crore. ஸோ கேப் வில் பி வெரி ஹை. ஸோ த ஃபினான்சிங் இது ஃபாரின் கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ் மட்டும் இல்லை, நம்மளோட இனிஷியேஷனும் இருக்கும். நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வி ஹேவிங் எ நேஷ்னல் அடாப்ஷன் action plan plus we having a national adoption fund to mitigate. So இதில் contributions, so carbon யூஸ் பண்ணுறது நம்ம போடக்கூடிய taxes எல்லாமே இங்கே வரும். So it can be utilized for the adoption mechanism. So that's about the adoption mechanism. So இதில் global funding வந்து we need globally 2030 குள்ளாடி we need a fund of 315 billion. It's up from 160 billion to 340 billion 2030 குள்ளாடி. 2050 குள்ளாடி we need 350 billion இருந்து 565 billion US dollar amount we need. ஆனால் இன்னைக்கு நம்ம ஃபண்ட் ரைஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா 29 billion. It's very less, only 4% increase from the previous years. So that's why the gap will be very high. Adoption planning is there,
but financing is very less. So that's the reason it will affect. So குளோபல் இவங்க அடாப்ஷன் கேப் ரிப்போர்ட்டை பொறுத்தவரை ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா ஐயூசிஎனோட நேச்சர் பேஸ்டு சொல்யூஷன். நேச்சர் பேஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னா ரெஸ்டோரிங் தி லைக் நேச்சர், தட் இஸ் சஸ்டைனபிள் மேனர், ஃபாரஸ்ட் ரெஸ்டோரேஷன், பாண்ட்ஸ் ரெஸ்டோரேஷன், வெட்லேண்ட் ரெஸ்டோரேஷன். ஸோ இதெல்லாம் அதிகமாக ரெஸ்டோரேஷன் பண்ணுறது. அப்புறம் ஆர்கானிக் ஃபார்மிங். ஸோ நேச்சர் பேஸ்ட் சொல்யூஷனை உருவாக்குறது. ஸோ வி கான் டூ மோர் தேன் தட். ஸோ வி ஹாவ் டு அடாப்ட் தி நேச்சர் அண்ட் வி நீட் டு கோ பை தட். ஸோ அதுவும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் நாட் அ சொல்யூஷன். அப்புறம் தே கேவ் a 4-way solution to reduce the mitigation gap. Reduce பண்றதுக்கு they have gave 4 critical ways. 4 ways, that is about the first என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபண்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் the government have to have a good business model, that sustainable business model, that is circular economy க்கு மாறுறது. Reducing the waste, recycle those things and using again and again. அப்புறம் availability of risk data, climate risk data and information. ஸோ இது இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா நமக்கு தெரியும், இந்த டேட்டாஸ் இருந்துச்சு அப்படின்னா we can plan, prepare for the mitigation. So that's the main important thing. அப்புறம் implementation according to the early warning system. So early warning system ப்ராப்பராக இருக்கணும். அதன் அடிப்படையில் we need to take measures so we can do something extra. So that's about the 4 ways given by the adoption gap report to reduce like கேப்பை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ், இந்த ஃபண்டிங் மெக்கானிசம் சொன்னேன், ரிப்போர்ட் சொன்னேன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கேட்கலாம். ரிலேட்டட் டேட்டாஸ் இது வந்து உங்களுக்கு மெயின்ஸுக்கு வந்து ஆன்சர் ரைட்டிங் வந்து ஹெல்ப் ஆகும். ஸோ தட்ஸ் ஆல். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள். Okay, the next article related to the India Infrastructure Project Development Fund Scheme. So it was announced recently by the Department of Economic Affairs. இது வந்து பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ we will discuss related to this article. ஓகே, இது ஒரு சின்ன ஆர்டிக்கிள் தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ஃபண்ட். ஸோ இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இதோட இனிஷியேஷனாக the corpus amount was announced, that is 100 crore. It was budgeted. So இது போக போக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா we having lot of public private partnership. ஸோ யூனியன் கவர்மெண்ட் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க, மோஸ்ட்லி ரோடு ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாமே. ஸோ இதில் எந்த ப்ராஜெக்ட்ஸுக்கெல்லாம் ஃபண்ட் தேவையோ அந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணுறது. நம்ம ஃபண்டிங் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அலோவ் பண்ணுறோம். That is build, operate, transfer model and hybrid model are there. அப்படின்னா நீங்கள் லைக் ஒரு ப்ரைவேட் கம்பெனி will take the project, they will build, they will operate. அப்புறம் லைக் பில்ட் பண்ணதுக்கு பிறகு they will collect the taxes, that is toll taxes கலெக்ட் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அதான் நம்ம இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் நார்மலி. ஆனால் லைக் இது வந்து 30 years அக்ரிமெண்ட் அப்படின்ற ஆர்டரில் போகும். ஸோ டோல் வந்து 7 இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் த ப்ராஜெக்ட். இப்போ இது வந்து ஃபீஸிபிளாக இருக்கா அப்படின்றது பார்த்து தான் இந்த ப்ரைவேட் வந்து இந்த ப்ராஜெக்ட் எடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள், இட்ஸ் அன் அர்பன் பேஸ்ட் 4-way ரோட்ஸ், 6-way இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ், இல்லைனா ரயில்வே ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வேறு ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், பிரிட்ஜ் ப்ராஜெக்டாக இருந்தாலும் அவங்களுக்கு ரெவன்யூ இருக்கணும், ப்ராஃபிட் இருக்கணும். ப்ராஃபிட் இல்லாத இடத்துல பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் கிராமங்களில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ யூ கேன் டேக் இட் லைக் திஸ். இட்ஸ் அ 4-way. அண்ட் தெர் இஸ் another ரூரல் ஏரியா, இல்லைனா வில்லேஜ் எடுத்துக்கோங்க. இந்த ஏரியாவில் தெர் இஸ் அ ஃபார்மிங் ஏரியா.
So huge population is there, more than 10,000 population இருக்கு அப்படின்னா they don't have agricultural market, transport facilities proper இல்லை. ஸோ இது வந்து இந்த ரோட்ல கனெக்ட் ஆச்சு அப்படின்னா it will create some effort, இல்லைன்னா அந்த அந்த கிராமம் வளர்றது ஹெல்ப் பண்ணும். ஸோ திஸ் ப்ராஜெக்ட் ஆர் கால்ட் அஸ் சோஷியல் டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இந்த கிராமங்களை வளர்த்துறது. ஸோ இந்த ரோடு கனெக்ஷன், இப்போ எக்ஸாம்பிள் இது 100 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரோடுக்கு வந்து டெண்டர் அனௌன்ஸ் பண்ணும்போது இங்கே டெய்லி எத்தனை வெஹிக்கிள்ஸ் மூவ் ஆகுது அப்படின்ற கணக்கெடுப்பாங்க. எக்ஸாம்பிள் 100 லைக் இல்லைன்னா ஒரு 1000 வெஹிக்கிள்ஸ் தான் மூவ் ஆகுது அப்படின்னா இந்த கிராமங்களுக்கு போகக்கூடிய பீப்புள் தான் மூவ் ஆவாங்க. இல்லைன்னா இதுலேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கக்கூடியதை சந்தைகளுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதை கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது அவங்க 30 years இதுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது கவர்மெண்ட் பண்ணாது, ப்ரைவேட் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வரக்கூடிய லாபம் பார்க்கும்போது இட்ஸ் வெரி லெஸ் அப்படின்னா no one will come and invest in this projects. ஸோ இட் வில் அஃபெக்ட் த பீப்புள். அப்போ அது கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய வயபிலிட்டி கேப் ஃபண்டிங். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ 100 crore செலவாகும் அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட் எல்லாம் சேர்த்து ஒரு 30 yearsக்கு பிறகு இட்ஸ் 90 crore they are achieving. ஸோ அவங்களுக்கு ஒரு 10 crore ப்ராஃபிட், தட் இஸ் 110 crore is must. அப்படின்றப்போ இந்த 20 crore வந்து it will be called as viability gap funding ன்னு பேர். The remaining 20 crore will be given by the government under this scheme. ஸோ இதான் viability gap funding. ஸோ இதன் மூலமாக இந்த ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகுது, ப்ரைவேட்டுக்கும் லாஸ் ஆகாது. ஸோ தட்ஸ் அபவுட் த மெயின் ப்ராஜெக்ட். ஸோ இந்தியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படின்றது இட்ஸ் மோஸ்ட்லி யூஸ் ஃபார் viability gap funding. It's a central sector scheme, 100% funded by the central government. So these are the things are important about. So that's all about this current affairs. Now we will move on to the next article. Okay, the next article related to the Indian child marriages. So we'll discuss. A steering committee of a global program to end child marriages to visit India. So அதனால தான் இது நியூஸில் வந்திருக்கு. We will discuss related to the Indian child marriages. ஸோ இந்தியன் சைல்டு மேரேஜ் எடுத்திங்கன்னா 2005 2006 சைல்டு மேரேஜ் அப்படின்ற less than 8 மேரேஜ் பண்ணி கொடுக்குறது. ஸோ இந்தியாவை பொறுத்தவரை இட்ஸ் வெரி ஹை. 2005-06 இட் வாஸ் நியர்லி 47.5%. இந்தியாவில் திருமணம் ஆகக்கூடிய பெண்கள் எல்லாமே 47, that is equivalent to 50% married below the age of 18. And it was reduced 2015, ஒரு டிகேடுக்கு பிறகு 10 yearsக்கு பிறகு it was reduced to 26.8%. So in the 5 years, the 5 years, that is 2021 time period வரைக்கும் it was reduced to 23 point, that is 3.5%, 5%, that is 23.3% reduce ஆயிருக்கு. ஸோ டிகிரீஸ் ஆகுது. எனிவே இட் இஸ் வெரி ஹை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஸ்டேட்ஸ் தட் ஹேவிங் ஹை சைல்டு மேரேஜஸ், தட் இஸ் கோவிடுக்கு பிறகு அதிகமாக இருக்குது. வெஸ்ட் பெங்கால், பீகார், ஒடிசா, அப்புறம் யூ ஹேவிங் திரிபுரா. இங்கே நடக்கக்கூடிய திருமணங்கள் தட் இஸ் லெஸ் தேன் 18, 40%. இன்னைக்கு மேரேஜாக இருக்கக்கூடிய 23, 24 ஏஜஸ் அட்டைனாக இருக்கக்கூடிய பெண்கள் 40% மேரிட் பிஃபோர் 18. ஸோ இது வந்து நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேல வி ஹவ் ஸ்டடிட் சர்வே 5. இதில் நமக்கு கிடைச்ச டேட்டா இது, சரியா? ஸோ இட்ஸ் அன் அத்தன்டிகேட்டட் டேட்டா. ரொம்ப அதிகமாக இருந்த முன்னாடி இந்த ஸ்டேட்ஸ் மத்திய பிரதேஷ், அப்புறம் யூ ஹேவிங் ராஜஸ்தான், அப்புறம் அஸ்ஸாம், ஹரியானா. இந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகுது. தட் இஸ் நியர்லி 23%, 23.4% ஃப்ரம் 32 இருந்து. அது மாதிரி ராஜஸ்தானில் இட் இஸ் 25%, இட் ரெடியூஸ் டு 25%, 35 இருந்து, சரியா? ஸோ தென் ஹரியானா ஆல்சோ த சேம்.
ஸோ சைல்டு மேரேஜஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கான காரணம் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய மெஷர்ஸ், ஈவன் தோ இட் இஸ் வெரி ஹை. முன்னாடி இருந்ததை விட ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் இப்போவும் அதிகம் அப்படின்றது தான் சொல்லப்படுது. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் தட் இஸ் கோவிட் வந்து லாக்டவுன் டைம் பீரியடில், அப்புறம் உமன்ஸை வந்து பெண்களை வந்து ஒரு பேர்டனாக பார்க்குறது, அதனால தான் சிறு குழந்தை திருமணம் வந்து அதிகமாக இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். குளோபலி it is nearly 12 million population less than the age per year getting married. 12 million population. So global அளவுலையும் we have initiation. அதே மாதிரி இந்திய அளவில் we having legal initiations, child marriage prohibition act 2006. அப்புறம் இப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், அமெண்ட்மெண்ட் பண்ண மூவ் பண்ணி அது கேன்சல் ஆயிருக்கு. கேன்சலில் ரெக்கமெண்டட் டு த கமிட்டி. அதுக்கு ரீசன் என்னன்னா 18 பெண்களோட வயசை வந்து 21 ஆக்குறதுக்காக. ஸோ ப்ராகிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜஸ் ஆக்ட். ஸோ இட் வாஸ் இன்ட்ரடியூஸ். ஸோ இந்தியாவில் சைல்டு மேரேஜஸ் அதிகமாக நடக்கிறதுக்கான ரீசன் லைக் ஃபேமிலி, த சோஷியல் ப்ரெஷர்ஸ் எக்ஸெட்ரா, அப்புறம் பெண்கள் ஒரு பேர்டனாக இருக்கிற டவுரி, தீஸ் ஆர் த இஷ்யூஸ். அப்புறம் பெண்கள் ஏர்லி மேரேஜ் நடக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம் சந்திக்கிறாங்க அப்படின்னா, மெயின்லி லேக் ஆஃப் எஜுகேஷன் ப்ளஸ் ஒர்க்கிங் கல்ச்சர் இருக்காது. ஒர்க் மேல் பேஸ்டாக தான் இருக்கும், பெண்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கொடுக்கப்படுறதில்ல. ப்ளஸ் ஏர்லி ஏஜில் மேரேஜ் ஆகிறனா ஏர்லி ப்ரெக்னென்சி வில் பி தேர். ப்ரெக்னென்சி அப்படின்றப்போ லைக் டெலிவரி ரிஸ்க் இல்லைனா child health will get affected, plus mother health affect ஆகும். ஸோ டெத் ஆகிறதும் அதிகமாகும். ஸோ இது ரிஸ்க் in this category. So these are the things if people have to study. இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மெஷர்ஸ் பண்ணியிருக்கோம்னா, we having this act, plus we having சுகன்யா சமிருதி யோஜனா, தட் இஸ் செல்வ மகள் திட்டம் அப்படின்பாங்க, பெண்களுக்கு சேமிப்பு திட்டம். அப்புறம் பாலிகா சமிருதி யோஜனா இஸ் தேர். அப்புறம் பேட்டி பச்சோ பேட்டி படாவ் ஸ்கீம், பெண்களோட ப்ரொடெக்ஷனுக்காக we are allowing that. So these are the things you people have to note according to this concept. So Indian Marriage Act globally எவ்வளோ இருக்குது, இந்தியாவில் எவ்வளோ இருக்குது, அப்புறம் குளோபலில் என்ன மெஷர்ஸ் எடுக்கிறாங்க, இந்தியாவில் இதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க லீகலி, அப்புறம் what are the issues related to this child marriage. So that's all. Okay, what you people are seeing in this screen is the Vangala dance. Vangala dance அப்படின்றது லைக் காரோ இன மக்கள், தட் இஸ் இன் மேகாலயன் ஏரியாவில். ஓகே, மேகாலயன் ஏரியாவில் there is a Garo community. அப்புறம் காஷி, அப்புறம் ஜெயிந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, இது ஃபுல்லி மேட்ரிலீனியல் சொசைட்டி. ஸோ ஃபீமேல் ஹெட்டட் ஃபேமிலிஸ், பெண்களுக்கான உரிமை ரொம்ப அதிகங்க. த கேரோ கம்யூனிட்டி தே செட்டில்ட் இன் மேகாலயா, அப்புறம் அசாம், நாகாலாண்ட், அப்புறம் பங்களாதேஷில் இருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபெஸ்டிவல் தான் வாங்லா அப்படின்ற டான்ஸ். ஸோ இது வந்து இதோட மீனிங் வந்து அவங்க சொல்லக்கூடிய 100 drums. ஸோ இது எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, செப்டம்பர்லேருந்து டிசம்பருக்குள்ளாடி தே வில் செலிப்ரேட். இட்ஸ் அ போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். ஸோ நீங்கள் பொங்கல் ஃபெஸ்டிவல் கொண்டாடுற மாதிரி அவங்க கொண்டாடுறாங்க. ஸோ இந்த நேம் சில வேலை கேட்பாங்க, எந்த ஊரில் செலிப்ரேட் பண்ணுறாங்க, இந்த கம்யூனிட்டி, தட் இஸ் enough ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். அப்புறம் காரோ, காசி, ஜெயிந்தியா, இந்த இது there is a hill, காரோ ஹில், காஷி, அப்புறம் ஜெயிந்தியா. இதில் இதுலேயும் 3 டைப் ஆஃப் பீப்புள் ஆர் தேர் மேகாலயாவில். இட்ஸ் மேட்ரிலீனியல் சொசைட்டி. இது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ இது வந்து காட் வந்து சன் காட். ஸோ தட் இஸ் enough. So the next article related to the Seema Darshan project. ஸோ இது வந்து ஆக்சுவலாக இது உருவாக்கப்பட்டதோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா, பிஎஸ்எஃப் பீப்புள்,
பிஎஸ்எஃப் பீப்புளோட இது ஆக்சுவலாக ரொம்ப முன்னாடி உருவாக்கப்பட்டது. தெர் இஸ் நாதபத் அப்படின்ற பிளேஸ். நாதபத் குஜராத் ஏரியாவில் ரான் ஆஃப் கட்ச். ஸோ இந்த ஏரியாவில் தெர் இஸ் அ மியூசியம். பிஎஸ்எஃபோட லைஃப் ஸ்டோரிஸ் வேர் மென்ஷன்ட். அப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ரன் ஆஃப் கட்ச் ஏரியா இஸ் வெரி டஃப் டெரெயின் ஏரியா. இட் இஸ் ஆல்சோ கால்டு பார்டர் ஏரியா டு பாகிஸ்தான். ஸோ வாகா ஆஃப் குஜராத் அப்படின்னு பேர். வாகா பார்டர் வந்து உங்களுக்கு தெரியும், பஞ்சாபில் இருக்கு. ஸோ இது வந்து பாகிஸ்தானுக்கும் இது குஜராத்தில் நதபத் அப்படின்ற பிளேஸ். 1971 டைம் பீரியடில் இந்தோ பாகிஸ்தான் வார், தட் இஸ் இந்தோ பங்களாதேஷ் லிபரேஷன் வார், ஆர் யூ கேன் கால்ட் இந்தோ பாகிஸ்தான் வார் 1971. அந்த டைம் பீரியடில் இங்கே அதிகமான அட்டாக் நடந்ததாக சொல்லப்படுது. We went inside Pakistan and we captured 15 posters. So that's a success. அப்போ பிஎஸ்எஃப் ஓட இந்த ஏரியாவை வந்து விசிட் பண்ணுறதுக்கு பிரைம் மினிஸ்டர் இஸ் டாக்கிங். தட் இஸ் அபவுட் தி சீமா ப்ராஜெக்ட், இல்லைன்னா சீமா தர்ஷன் ப்ராஜெக்ட். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ ப்ராஜெக்ட்னா என்னன்னு இது தெரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் அனஃப். அப்போ கொஸ்டின் கேட்டால் தெரியாமல் இருக்கக்கூடாது. அதனால தான் இட் வாஸ் மென்ஷன். தட் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். So what you are seeing in the image, it's about the newly discovered species in Kerala, Western Ghats area. அதில் வந்து அப்பீஸ், தட் இஸ் அப்பீஸ் அப்படின்னா தேனீக்களை தான் அப்படி சொல்லுவாங்க. அப்பீஸ் கரிஞ்சோடியான் அப்படின்றது ஒரு நியூ ஸ்பீசிஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வெஸ்டர்ன் கட்ஸ் கேரளா ஏரியாவில் ஐடென்டிஃபை பண்ணது 200 வருஷத்துக்கு முன்னாடி தான். இதுக்கு முன்னாடி இருந்த தேனீக்களை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபேப்ரிக்யூஸ் அப்படின்னு பேர் முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணப்பட்டது. இப்போ ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கக்கூடியது கரிஞ்சொடியான் அப்படின்றது பேர். ஸோ கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டட் கேட்பாங்க யூபிஎஸ்சியில். மற்றபடி இதில் எதுவும் தெரிஞ்சுக்கணும். கோவா ஏரியா, கர்நாடகா, அப்புறம் தமிழ்நாடு, கேரளா ஏரியாவில் வெஸ்டர்ன் கட்ஸோட சென்ட்ரல் ஏரியா, அப்புறம் சதர்ன் ஏரியா. நார்த்து கிடையாது, சரியா? மகாராஷ்டிராவில் கிடையாது. கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, இந்த ஸ்டேட்ஸில் இதோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதா ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல். தட் இஸ் எனஃப். ஓகே, த நெக்ஸ்ட் ஆர்டிகிள், கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸோட மீட்டிங், 27th மீட்டிங் இஸ் ஹேப்பனிங் எல் ஷராம் அப்படின்ற பிளேஸில். இட் இஸ் இன் ஈஜிப்டில். நான் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு கண்டினியூஸாக இதுக்கான ஆர்டிகிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். 18th வரைக்கும் இந்த மீட்டிங் நடக்க இருக்குது. இதோட ஓப்பனிங் டே நடந்திருக்கு. ஸோ தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். அதில் சில டிசிஷனை பற்றி பேசியிருக்காங்க. இட் வாஸ் சப்போர்ட்டட் பை லாட் ஆஃப் கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் இந்தியா. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வில் சி அபவுட் தி யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் 1992. So 3 important bodies came in this time period. That is United Nations CBD, Convention on Biological Diversity, அப்புறம் United Nations Convention for Combat Desertification, UNCCD, UNFCC. இது வந்து climate change green house gases-ஓட எமிஷனை தடுக்கிறதுக்காக. இது வந்து பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, நம்ம பயோடைவர்சிட்டி பார்த்தோம்ல ரீசெண்டாக, பயோஸ்பியர் ரிசர்வ் நெட்வொர்க் எல்லாம் பார்த்தோம்ல, அந்த கன்சர்வேஷனுக்காக. அப்புறம் இது வந்து காம்பேட் டெசர்டிஃபிகேஷன், நார்மல் லேண்ட் வந்து டெசர்ட் ஆகுறது தடுக்கிறது, சரியா? ஈரப்பதம் மாறி அந்த அதோட மாய்ஸ்டர் தன்மை கெடுறது. எப்படி கெடும் அப்படின்னா ட்ரீஸோட அளவு கம்மியாகும்போது, ரெயின்ஃபால் கம்மியாகும்போது, இதெல்லாம் கிளைமேட் சேஞ்சோட எஃபெக்ட் தான். ஸோ இதை கன்சர்வேஷன் பண்ணுறதுக்காக செமி ஆரிட் லேண்டை வந்து ஃபாரஸ்ட்ரேஷனுக்கு கொண்டு வர்றது, ஃபாரஸ்ட் இல்லாத ஏரியாவில் தான் ஃபாரஸ்ட்ரேஷன் கொண்டு வர்றது. ஸோ தட் இஸ் ஸோ யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து கிளைமேட் சேஞ்சை தடுக்கிற மிட்டிகேஷன் ஒர்க் பண்ணுறதுக்காக. ஸோ 1992 இட் கேம் இன் டு ஃபோர்ஸ் இன் March 20. இந்த டேட்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. 1994. Now 194 countries are there, partners, including India. இந்தியாவும் இதில் பார்ட்னர்.
இது வந்து இயர்லி வந்து மீட்டிங் நடத்துவாங்க. கிளைமேட் சேஞ்சை தடுக்கிறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் பண்ணலான்றது. அதுக்கு பேர் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்ன்னு பேர். இது 27வது மீட்டிங், அதனால தான் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 27. புரியுதா? இதில் 1997 they have made an agreement that is called as Kyoto Protocol Agreement. Kyoto Protocol. ஸோ ஜப்பானோட கியோட்டோ அப்படின்ற நகரத்தில் சிட்டியில் நடந்த மீட்டிங், அங்கே எடுக்கப்பட்ட அக்ரிமெண்ட் வந்து கியோட்டோ ப்ரோட்டோகால் 1 அப்படின்னு பேர். அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன அப்படின்னா, டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து அனெக்ஸ் 1 கண்ட்ரி, அனெக்ஸ் 2 கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரிஸை பிரிப்பாங்க. டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து அதிகமான கிளைமேட் சேஞ்ச் எஃபர்ட் எடுக்கணும். மற்ற கண்ட்ரிஸ் எடுக்கலைனாலும் நோ ப்ராப்ளம். தட் இஸ் கால்ட் அஸ் காமன் பட் டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாருக்குமே இந்த கிளைமேட் சேஞ்சை தடுக்கணும் அப்படின்றது காமன் ரெசல்யூஷன். ஆனால் எல்லாரும் அதை கடைபிடிக்கலைன்னா நோ ப்ராப்ளம். ஆனால் டெவலப்டு கண்ட்ரிஸ் கடைபிடிக்கலைன்னா பெனாலிட்டி இஸ் தேர். தே நீட் டு பே ஃபைன். அதனால் ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட்டில் யூஎஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் செகண்டில் வெளியில் வந்தாங்க. இது நடைமுறைக்கு வந்து 2005 அந்த டைம் பீரியடில் தான் நடைமுறைக்கு வந்துச்சு. 2007. அப்புறம் 2012 கியோட்டோ ப்ரோட்டோகால் 2 கேம். இதோட அட்வான்ஸ்ட். அவ்வளோதான் கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன். அதுவும் வந்து இட்ஸ் அ லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட்ஸ். அப்படின்னா இதில் சைன் பண்ணியிருக்கவங்க எல்லாம் அதை ஃபாலோ பண்ணணும். சரியா? அப்புறம் 2012 கியோட்டோ ப்ரோட்டோகால் 2, அதுவும் எல்லாம் சொன்னாங்க, நான் கரெக்டாக ப்ராப்பராக எல்லாம் ஃபாலோ பண்ணலை. அமெரிக்கா கேம் அவுட் ஃப்ரம் திஸ் கியோட்டோ ப்ரோட்டோகால் 2. ஏன்னா நிறைய பே பண்ண வேண்டிய இருந்துச்சு அமெரிக்கா. டெவலப்டு கண்ட்ரிஸ் ஹேவ் டு பே அ லாட். அதுக்கு பிறகு கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் ஐ ஹோப் இன் 21 பாரிஸில் நடந்துச்சு. கியோட்டோ ப்ரோட்டோகால் வந்து 20 எண்ட் ஆகுது, 2020. அதுக்கப்புறம் என்ன அக்ரிமெண்ட் அப்படின்றப்போ பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015 we signed this started signing this agreement. அதான் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கு. அந்த கியோட்டோ ப்ரோட்டோகால் 2020 அது எண்ட் ஆகுது. 2020 இருந்து திஸ் வில் ஸ்டார்ட். சரியா? அப்போ இதில் என்ன அப்படின்னா 2 டிகிரி செல்சியஸுக்குள்ளாடி ஹீட்டை நிப்பாட்டணும். முடிஞ்சா 1.5 டிகிரி செல்சியஸ். எப்போல இருந்துன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டைம் பீரியட்ல இருந்து. இப்போவே கிட்டத்தட்ட 1.1 டிகிரி செல்சியஸ் தாண்டிட்டோம் நம்ம. 2100 டார்கெட். 100 போகும்போது இந்த அளவு ஹீட் இருக்கும் அப்படின்ற கணிக்கிறாங்க. முன்னாடி இருந்ததை விட இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது. அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதான் டார்கெட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸில். அப்புறம் இன்டென்ஷனலி நேஷனலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன், இது எல்லா கண்ட்ரிஸும் வந்து அனௌன்ஸ் பண்ணும். கியோட்டோ ப்ரோட்டோகால் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களே ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. இவங்களே என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா நாடுகளையும் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸை இந்த அளவு குறைக்கணும், கார்பன் டை ஆக்சைடு லெவலை வந்து இந்த அளவு குறைக்கணும், குறைக்கலன்னா பெனால்ட்டி ஃபைன் பே பண்ணணும் அப்படின்பாங்க. ஆனால் இங்கே என்ன சொன்னாங்க அப்படின்னா இது எல்லாருக்குமே ஓப்பன். யார் யார் விரும்புகிறாங்களோ அவங்க வந்து சொல்லிக்கலாம், நாங்கள் வந்து 5 வருஷத்துல இவ்வளோ மெஷர்ஸ் எடுப்போம், 10 வருஷத்துக்கு இவ்வளவு கார்பன் டை ஆக்சைடை குறைப்போம் அப்படின்ட்டு. அதுக்கு பேர் தான் இன்டென்ஷனலி வந்து சொல்கிறது. அவங்க இன்டென்ஷனோட வித் ஓன் சப்போர்ட், நாட் பை கம்பல்ஷன். இதுக்கு ஃபைனல்லாம் கிடையாது, அவங்க பண்ணணும் அப்படின்றது. அப்போ இந்தியாவும் அதை சொல்லியிருக்கு. 30லேருந்து 33%, 33லேருந்து 35%, 35% 2005 பேஸ் இயராக வச்சு அந்த அளவில் இருந்து வி வில் ரெடியூஸ் இட். 2005 டைம் பீரியடில் இருந்ததை விட இப்போ நம்ம கார்பன் டை ஆக்சைடு லெவலை வந்து 2030 டைம் பீரியடில் நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்ற டார்கெட் வச்சுருக்கோம். அதுக்கு நம்ம என்னென்ன எஃபர்ட் எடுக்கிறோம், நம்ம இதை சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளை விட்டுற மாட்டாங்க. நம்ம என்னென்ன எஃபர்ட் எடுக்கிறோம் அப்படின்ற ரிவ்யூ பண்ணிகிட்டே இருப்பாங்க 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ஸோ தட்ஸ் அபவுட் இப்போ இருக்க எக்ஸிஸ்டிங் வந்து பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட். இது அடிக்கடி நியூஸில் வந்துகிட்டே இருக்கும், இனி அதிகமாகவே வரும். ஆனால் என்ன மெஷர்ஸ் எடுத்தாலும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் வி டிஸ்கஸ்ட் சுமால் ஐலண்ட் டெவலப்மெண்ட் கண்ட்ரிஸ் எல்லாமே. வானவாட்டு அப்படின்ற ஒரு ஐலண்ட் பார்த்தோம். அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் புலம்பிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்க கண்ட்ரிஸ் எல்லாம் தண்ணிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இமீடியட் எஃபர்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றது. கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் டே மீட்டிங்கில் என்ன டிஸ்கஸ் பண்ணினா லாஸ் அண்ட் டேமேஜுக்கு வந்து ஃபண்டு கொடுக்கணும் அப்படின்றத மூவ் பண்ணியிருக்காங்க.
யாரெல்லாம் அதிகமான லாஸஸை சந்திக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃபண்டு கொடுக்கணும் அப்படின்றது. அதில் இந்தியா போன்ற கண்ட்ரிஸ் எல்லாருமே இதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தானில் ரீசெண்டாக நடந்த மிகப்பெரிய ஃப்ளட், இது வரைக்கும் வரலாறு காணாத ஃப்ளட்டு, லாட் ஆஃப் பீப்புள் டைட், ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. அது மாதிரி யூரோப்பில் இந்த இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சிவியர் ட்ராட், பஞ்சமான நிலைமை வந்துச்சு, வறட்சி, ஹீட் அதிகமாக, அதனால் நிறைய இடத்துல ஃபாரஸ்ட் ஃபயர்லாம் இருந்துச்சு. ஸோ இது வந்து லாஸ். ஸோ இந்த லாஸ் அண்ட் டேமேஜுக்கான காரணம் யார் அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரிஸ், இன்க்ளூடிங் யூரோப். ஸோ அப்போ இந்த கண்ட்ரிஸுக்கு அதிகமான ஃபண்டிங் பண்ணணும். நான் இப்போது ஃபஸ்ட்டு ஆர்டிக்கிளில் உங்களுக்கு சொன்ன அடாப்ஷன் கேப் ஃப்ரண்ட். ஸோ இந்த ஃபண்டிங்கை வச்சு கிளைமேட் சேஞ்சை தடுக்கிறதுக்கான மெஷர்ஸ் எடுக்கணும். கார்பன் டை ஆக்சைடு லெவலில் இந்த ஃபண்டை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஊர்களில் தெர்மல் பவர் பிளான்ட் எல்லாம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டா, இல்லைனா ஆல்டர்னேட்டிவ் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூசிங் விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, அதுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய தேவை. அதுக்கு வந்து இந்த ஃபண்டை பயன்படுத்துவாங்க. அப்போ நம்ம கார்பன் டை ஆக்சைடு டிமாண்ட் கோலோட டிமாண்ட் கம்மியாகும். அப்போ கோல் எரிக்கிறது கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்லி எக்ஸ்க்ளூட் ஆகிறது அப்படின்னா எமிஷன் ஆகிறது கம்மியாகும். க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ரெடியூஸ் ஆகும். தட்ஸ் அ டார்கெட். ஸோ தட்ஸ் ஆல். இது ஃபஸ்ட் டே மீட்டிங்கில் இனி கிட்டத்தட்ட நவம்பர் 18 வரைக்கும் நமக்கு ஆர்டிகிள்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இது திருப்பி நான் சொல்ல மாட்டேன். ஸோ நோட் இட். சரியா? தட்ஸ் ஆல். Now we will move on to the next article. Okay, you people can see on the screen there is snow leopard population assessment of India. Snow leopards வந்து பாப்புலேஷன் 2019ல நம்ம பாப்புலேஷன் எடுத்து ஸ்னோ லெப்பர்ட்ஸ் அப்படின்னா பனியில் இருக்கக்கூடிய சிறுத்தை. சரியா? ஸோ அதோட பாப்புலேஷன் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் 2019லேருந்து. இப்போது சில ஸ்டேட்ஸை முடிச்சிருக்கோம். அப்படி எடுக்கும்போது லடாக்கில் ரொம்ப வருஷமாக அங்கே வந்து சிறுத்தை இந்த ஸ்னோ லெப்பர்டோட நடமாட்டம் இல்லை. அதை இப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஸோ வி வில் டிஸ்கஸ் ரிலேட்டட் டு திஸ். சரியா? ஓகே, ஸ்னோ லெப்பர்ட். ஸோ இது வந்து அதிகமாக பாப்புலேஷன் இருக்கக்கூடியது, ஸ்னோ அதிகமாக இருக்கும், ஐஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸில் தான் அதிகமாக இருக்கும். சென்ட்ரல் ஏஷியா ப்ளஸ் சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் மவுண்டன் ரேஞ்ச் ஐஸ் கேப் இருக்கணும், அந்த ஏரியாவில் தான் அதிகமாக இருக்கும். நமக்கு ஹிமாலயன் மவுண்டன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஐஸ் கேப் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், ஹிமாச்சல் பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம், உத்தராகண்ட், இந்த ஸ்டேட்ஸ்லாம் அதிகமாக இந்த பாப்புலேஷன் இருக்குது. ஆனால் லடாக்லேயும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஏரியாலையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ரொம்ப நாளாச்சு. இப்போ தான் ஸ்பாட் அவுட் பண்ணியிருக்காங்க திருப்பி இந்த சர்வே அடிப்படையில். ஸோ ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் வல்னரபிள், அப்புறம் சைட்ஸ், கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ், தட் இஸ் அப்பெண்டிக்ஸ் 1. அப்புறம் நம்ம இந்தியாவோட வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972ல் இட் வாஸ் ப்ரொடெக்டட் அண்டர் ஸ்கெடியூல் 1. சரியா? ஸோ இட்ஸ் ஹைலி ப்ரொடெக்டட் அனிமல் இன் இந்தியா. டைகரை மாதிரி இதுவும் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ், ஏன்னா இது நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை, சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸில் தட் இஸ் உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், கஜகிஸ்தான், அப்புறம் சைனா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானில் இருக்குது, அப்புறம் ரஷ்யாவில் இருக்குது. கிட்டத்தட்ட 12 கண்ட்ரிஸ் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸில் இருக்குது. ஸோ அதனால் இது மைக்ரேட் ஸ்பீஷீஸ். அப்போ நம்ம நாட்டில் நம்ம கன்சர்வேஷன் எஃபோர்ட் எடுத்துனா இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அங்கே கொல்லப்படுது அப்படின்னா இட் வில் அஃபெக்ட் த பாப்புலேஷன். ஸோ அதனால் மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ் அப்படின்ற கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸில் ஹைலி ப்ரொடெக்டட் அனிமல். அங்கேயும் நம்ம இதை லைக் வேட்டையாடுறது, ஹண்டிங், போச்சிங் எல்லாம் அலோவ் கிடையாது. சரியா? ஸோ த ப்ராக்டிசஸ் ஆர் நாட் அலோட். இந்தியாவை பொறுத்தவரையும் நான் உங்களுக்கு சொன்னேன் ஹிமாலயன் ஸ்டேட்ஸ், உத்தரகாண்ட், லடாக், இல்லைனா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஏரியாவில், இப்போ லடாக்கில் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ், சிக்கிம், அப்புறம் அருணாச்சல் பிரதேஷ் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டு நோட். அப்புறம் ஸ்னோ லெப்பர்ட் பாப்புலேஷன் அசஸ்மெண்ட், ஸ்னோ லெப்பர்ட் பாப்புலேஷன் அசஸ்மெண்ட் இந்தியா, ஸ்னோ லெப்பர்ட் பாப்புலேஷன் assessment India 2019ல we started. இது ஒவ்வொரு ஏரியால கேமரா மூலமாக ட்ராப் பண்ணுறோம். அதோட ஐடென்டிஃபிகேஷனை கரெக்டாக, அதோட ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன்ஸ்,
இருக்கிறதுக்கான அப்புறம் we having a protection, global protection, global snow leopard ecosystem protection, global snow leopard ecosystem protection அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. 12 கண்ட்ரிஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். உஸ்பெகிஸ்தான், கசகஸ்தான், கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியா, நேபாள், பூட்டான், அப்புறம் யூ ஹேவிங் சைனா, அப்புறம் ரஷ்யா. ஸோ இந்த 12 கண்ட்ரீஸோட சேர்த்து தெர் இஸ் அ குரூப். இந்த 12 கண்ட்ரிஸ் சேர்ந்து இதோட ஈகோசிஸ்டம் ஹேபிடேட், ஈகோசிஸ்டம்னா இதோட ஹேபிடேட், இது மூவ் ஆகக்கூடிய ஏரியா, இதோட ப்ரே, இது சாப்பிடக்கூடிய விலங்குகள் அதுவும் அழிஞ்சிடக்கூடாது. அது அழிஞ்சிச்சுனால இதோட பாப்புலேஷன் குறைய ஆரம்பிக்கும், இதுக்கு உணவு இல்லாமல் சஃபர் ஆகும். அது மாதிரி இதோட ஹேபிடேட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். பனி இல்லை அப்படின்னா இது சர்வே பண்ண முடியாது. அப்போ கிளைமேட் சேஞ்ச் யூ நீட் டு ஸ்டாப். அதுக்கான மிட்டிகேஷன் எஃபோர்ட்டு நம்ம எடுக்கணும். இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து இது குளோபல் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அப்புறம் இந்தியாவை பொறுத்தவரை வி ஹேவிங் அ ப்ராஜெக்ட் லெப்பர்ட், ப்ராஜெக்ட் டைகர் இருக்குல்ல, அது மாதிரி ப்ராஜெக்ட் லெப்போர்டு வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் டு ப்ரொடெக்ட், இதோட பாப்புலேஷன் அதிகப்படுத்துறதுக்காக. சரியா? ஸோ தீஸ் ஆர் த எஃபோர்ட் வி ஹவ் டேக்கன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட். அப்புறம் தஜிகிஸ்தானும் வரும், நான் தஜிகிஸ்தானை விட்டுட்டு. That's all. So that's all about today's current affairs. Now we will see the MCQs. Okay, first question. Consider the following statement. Statement number 1, Cordyceps militaris is a high value parasitic fungus. Statement number 2, the wild Cordyceps militaris is found in the eastern Himalayan belt. Which are the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. With reference to the volcanoes, consider the following statements. Statement number 1, Mauna Loa is one of the 5 volcanoes that together make up big islands of Hawaii. Statement number 2, the Barren Island volcano is an active volcano located in the east of Great Nicobar. Which are the statements given above is are correct? இந்த ஆர்டிகல் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு இதில் நான் கவர் பண்ணலை. So which are the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 3, which of the following statements is are correct? Options are the Unified District Information System of Education for Education Plus report is a thorough research that gives information about the on the urbanization and industrialization status of nation. Statement number 2, the report is released by the Ministry of Housing and Urban Affairs along with performance grading index for 2020-21. Which are the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 4, with reference to the Amur falcons, consider the following statements. Statement number 1, it is the world's longest traveling raptor. Statement number 2, it gets its name from the Amur River, which forms the border between Russia and China. Statement number 3, the International Union for Conservation of Nature red list status is least concern. Statement number 4, it is protected under Schedule 4 of the Indian Wildlife Protection Act 1972. Which are the statements given above is are correct? Options are A, 1 and 2 only, B, 2 and 4 only, C, 3 and 4 only, D, 1, 2, 3 and 4 only. Okay, next question. Which of the following was the first biosphere reserve designated by UNESCO in India? So options are A, Nilgiri Biosphere Reserve, 2,
Gulf of Mannar Biosphere Reserve, C. Nanda Devi Biosphere Reserve, D. Nokrak Biosphere Reserve. Okay, now we will see the answers for the previous days. So 4th November oda MCQ oda answers. First one D, second one C, third B, 4C, 5A. First one D, second C, third B, 4C, 5A. So that's all. Mains answer rating question. Drivers of social change like education, legal provisions, and initiatives for creating awareness have still a lot to cover with respect to eliminate girl-child marriage comment. So that's all. Thanks all for joining with us.